அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். 1/4/2017 சனிக்கிழமை. இன்றைக்கி காலையில் 8:38 வரைக்கும் கார்த்திகையும் பின்னர் ரோகிணி நட்சத்திரமும் ஆரம்பம். இன்றைக்கி நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு முன்னரே கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த தினசரி பலன்கள் வீடியோ பதிவு உங்களுக்கு முன்னாடியே கிடைக்கும். அதாவது இன்றைய பலன்கள் மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கண் திருஷ்டினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதையும் போட்டிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனையை தவிர்ப்பதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அந்த வீடியோ பதிவு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செய்வினை தோஷம், சிலருக்கு இந்த ராகு இருந்த மனபயம், இதை மாதிரி இருக்கக்கூடியதுக்கும் இந்த சேனலில் கேஆர்ஜி அஸ்ட்ராலஜின்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடியதில் வீடியோக்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய போடணும் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கனால அந்த பயன் பெறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும். மேஷம், மன நிறைவை தரும் நாள் இன்னைக்கு. தாய் வீட்டிலேருந்து உதவி கிடைக்கும். அஸ்வதி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி பணப்பிரச்சனை அதிகமாக இருக்கும், இல்லை பணப்பிரச்சனை இன்னும் தீரவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா குழப்பங்களும் சரியாகக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தாமதமாகவே பலன் இருக்கக்கூடிய அமைப்பு. வேலை பார்க்குற இடத்துலலாம் நிம்மதி இருக்கும். அதே மாதிரி பதவி உயர்வுக்காக காத்திருந்தவங்களுக்கு பதவி உயர்வு சம்மந்தமான தகவல் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய முன்னேற்றம், அதாவது தொழில் சம்மந்தமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. சூரியனின் உச்சத்திற்கு பின் தொழிலில் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். இன்றைக்கி தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. ரிஷபம், உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள். சகோதர சகோதரிகளுக்கு நன்மை தரும் நாளாக அமையும். தாயாரின் அன்பு, தாயாருக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை, தாயாரினுடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கு உரிய பலனாக இருக்கக்கூடிய நாளாக இன்று அமையும். தாய் வழி சொத்து இல்லை மற்ற அவங்களோட உறவினர்களை பார்த்து பேசிட்டு வரக்கூடிய சூழ்நிலை, இல்லை அவங்க மூலமாக நல்ல தகவல் கிடைக்கும். வேலை விஷயமான பயணம் வெற்றியை தரும். தொழில் சார்ந்த நபர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நாளில் இன்று. பணவரவு உண்டு, வியாபாரம் பெருகும். தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இன்றைக்கி சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. எதிலும் முடிவெடுக்க முடியாத நிலை ஏற்படலாம். அவங்க அம்மன் கோயில் சென்று வருவது நல்லது. இன்றைக்கி தவிர்க்க வேண்டிய நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. மிதுனம், பெண்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் நாள். ஆண்களுக்கு பணவரவும் விரயமும் ஆகக்கூடிய நாள். குழந்தை பிறப்பு நிகழ்வுகளுக்கு சென்று வருவீர்கள். சிலர் குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. வேலை பார்க்கும் இடத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தொழில் புரிபவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமையும். சிலருக்கு பணம் விரயமாகுது அப்படிங்கிற கவலை இருக்கத்தான் செய்யும். அது குறிப்பாக தனவரவு விரயமாகும் ஏற்படும் நாளாக அமையும். தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள். கடகம், சந்தோஷமான மனநிலையில் இருப்பீர்கள். தாய் வழி உதவி கிடைக்கும், இல்லை தாயின் மூலமாக சகாயமும் சந்தோஷமும் கிடைக்கும் நாளாக இன்று அமையும். வேலை பார்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா ஏதாவது பார்ட்டி விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடியதும், உடன் பணிபுரிபவர்களுடன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்று இருக்கும். தொழில் சார்ந்த பிரயாணம் வெற்றியை தரும். பலருக்கு முடங்கி கிடந்த வாய்ப்புகள் மீண்டு வரக்கூடிய அந்த சந்தோஷம் கிடைக்கும். தொழில் சம்மந்தமாக அடுத்தடுத்த மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பண வரவு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக அமையும். குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் நாளாக இன்று அமையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 1 to 2. தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. சிம்மம், கடன் பிரச்சனைகள் நீங்கும் அல்லது அதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இன்று உண்டு. மருத்துவ செலவும் குறையும். வெளியூர் பயணம் அல்லது வெளிநாட்டு பயணம் அமையலாம். சிலருக்கு வெளிநாட்டில் தகவல் கிடைக்கும். தொழிலில் நிலுவையில் நிற்கக்கூடிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும், நிலுவையில் இருந்த பணவரவு உண்டு. வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதி தரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தினுடன் வெளியூர் பயணம் அமையும். உறவினர்களின் வருகை நிம்மதியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. கன்னி, தாயாரின் உதவியும் பாசமும் கிடைக்கும். சிறிய தூர பயணம் நன்மையை தரும். வீட்டில் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்வதும், இத்தனை நாட்கள் இருந்து வந்த நிம்மதியற்ற நிலை மாறக்கூடிய சூழ்நிலை உண்டு. நிம்மதி கிடைக்கும். தொழிலில் பணவரவு திருப்தி அடைக்கும்.
வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகும். வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் நாள் இன்று. தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள். துலாம், நண்பர்களை பற்றிய கவலை மனக்கவலை அதிகரிக்கும். சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களின் செயல் உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும். மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று அமையும். சிலருக்கு தொழில் வாய்ப்புகள் கையொழுவி போகலாம். தொழிலில் போட்டிகள் உருவாவது சிறிது கவலையை தரக்கூடிய மாதிரி இருக்கும். இது சில காலங்கள் தான், அதன் பின் மாற்றங்கள் இருக்கும். ஆன்மீக பயணம் மன திருப்தியை தரும். அம்மாவின் உடல்நிலை உங்களுடைய மனதளிப்பில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. விருச்சிகம், உங்களுடைய ராசிக்கு உச்சம் பெற்ற சந்திரனோட பார்வை கிடைக்கிறது பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாளாக இருந்த குழப்பம் நீங்கி சந்தோஷமாகக்கூடிய சூழ்நிலை வரும். அதாவது தாயாரின் உடல்நிலை கிடைக்கிறது, அவங்களுக்கு ஹெல்த் சரியாகிறது. அப்புறம் அம்மாவினுடைய உடல் உதவி கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கிடைக்கும். பிரயாணம் மூலம் நிம்மதி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வேலை பார்க்குற இடத்துல இன்றைக்கி சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு உதவி கிடைக்கும். தொழிலில் புதிய நபர்கள் தொடர்பும் வருமானமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி அமைப்பு உண்டு. வரன் பற்றிய தகவல்கள் கிடைக்கும். வரன் பார்த்து செல்லக்கூடிய நாளாகவும் அமையும் இன்று. தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. தனுசு, திடீர் தனவரவு வரக்கூடிய நாள். இதுவரையில் உங்களுக்கு பாரமாக தொல்லையாக இருந்த நபர் விலகி செல்வார். ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அல்லது வேலை பார்க்குற இடத்தில் இதுவரையும் பெண்டிங் இருந்த, அதாவது லேட்டாக இருந்த ஃபைல் எல்லாம், லேட்டாக இருந்த பணிகளை எல்லாம் சுறுசுறுப்பாக முடிக்கக்கூடிய அமைப்பு இன்று உண்டு. தொழிலில் வராது என்ற பணம், நிலுவையில் இருந்த பணம் இன்று கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்னைக்கு போய் கேளுங்க, கண்டிப்பாக நிச்சயமாக தருவாங்க. குடும்பத்தினரை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். தேய்பிரையில் பிறந்தவர்கள் இன்று பைரவரை வழிபடவும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. மகரம், பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிலர் குடும்பத்தினருடன் பிரயாணம் மேற்கொள்ள நேரிடும். ஆன்மீக வழிபாடு கொஞ்ச காலமாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, பெரிய மனிதர்களை சந்திக்கிறதும் அவர்கள் மூலமாக ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் புரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் புதிய நபர்கள் மூலம் கிடைத்து மகிழ்வீர்கள். வியாபாரம் பெருகும். தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. கும்பம், உங்களோட வீட்டுக்கு இன்றைக்கி ஆள் தேடி வருவாங்க. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக ஆள் தேடி வரக்கூடிய நாளாக இன்று அமையும். ஆனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. வக்ரகுரு பார்வை கிடைப்பது பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வேலையை விடணும்னு நினச்சவங்க இப்போ விட வேண்டிய அவசியம் இல்லை. சற்று பொறுமையாக இருக்கவும். குரு வக்ர நிவர்த்திக்கு பின்னர் நல்ல நேரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தொழிலை மாற்றுவது இல்லை தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் தள்ளி போடுவது தான் நல்லது உங்களுக்கு. இன்று அம்மன் கோயில் வழிபாடு ரொம்ப சிறப்பு. தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் ஊதா நிறம். மீனம், உங்களுடைய சொந்த ஊரிலிருந்து தகவல் வரக்கூடிய நாள். உள்ளூரில் இருப்பவர்களுக்கு தகவல்கள், வெளியூரிலிருந்து வரக்கூடிய தகவல் அல்லது உள்ளூர்லேயே கிடைக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதாவது பிள்ளைகளுக்காக முயற்சி பண்ணுறவங்க, வரனுக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல வரன் அமைகிறது. பிள்ளைகள் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல வேலைக்கான தகவல் கிடைக்கிறது. இந்த மாதிரி மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். நண்பர்களுடன் வெளியூர் பயணம் அமையும். வேலை பார்க்கும் இடத்தில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும். சிலருக்கு பதவி உயர்வும் இடமாற்றத்திற்கான தகவல் கிடைக்கலாம். வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமையும். தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். நம்ம இப்போ உங்களால் தான், நீங்கள் எல்லோரும் பண்ண விஷயந்தான், உங்களுடைய ஆதரவு தான் இன்றைக்கி நம்ம 8000 9000 சப்ஸ்கிரைபரை நோக்கி போய்கிட்டுருக்கோம். அது சித்திரை வருஷத்துக்கு முன்னாடி 10,000 சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க, 10,000 பேருக்கு நம்மளுடைய தகவல் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான் அது நடக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்வது மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பதிவு அவங்களுக்கு கிடைக்கும். நிறைய என்னால் முடிந்த வழிகாட்டுதல்கள் இந்த ஜோதிடம் மூலமாக அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நீங்கள் பண்ணலனாலும், நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோக்கள், அதாவது தோஷங்கள்லாம் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு ஸ்தான பலன்லேயும் சூரியன் இருந்தால் என்ன, சந்திரன் இருந்தால் என்ன அப்படிங்கிற 9 நவகிரகங்கள் எல்லா பதிவுகளையும்
அடுத்தடுத்து பதிவு பண்ணலான்னு இருக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுடைய பதிவு, உங்களுடைய சப்ஸ்கிரைபேஷன் எனக்கு வந்து இந்த வாரம் நம்ம வந்து சித்திரை வருடப்பிறப்பு வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் நெருங்கிடுவோம் அப்படின்னு இருக்கிறேன். 10,000 அதுக்கு முன்னாடி வந்தால் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களை மாதிரி எல்லாருக்குமே நல்ல சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதிக நபர்களுக்கு நம்மளோட வீடியோ பதிவு போய் சேருது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.